Hello my dear warriors, very good morning, good morning my dear warriors. Are you there? Tell me whether the audio and video is clear. Good morning my dear warriors, good morning, very good morning. Tell me whether the audio and video is clear. Yes, so audio video clear இருக்குனா கடன்னு என்ன பண்ணுங்க, attendance mark பண்ணுங்க. SK, Akshi, Anshi, Spandana, Sudaman. Okay, very early இருக்கீங்க. Clear, thank you. Mark your attendance. Shiva Bharati, Prakash, Prem Kumar, Ovia, Irfana, Ritika Shri Surya, Kirtika Purnmarishwari, Nityashri, Mohammad Abhishek, Deepika Bhavadarani, Hari Shankar, Shravan, Prem Kumar, Srilekha, Shrutika Mohammad, Sophia, Rakshana, Sushmita, Roshit, Good, Lakshya, Jashika, Nakshatra, Divya, Raghavendra, okay, Roshit, Nitish, okay, Mohammad, okay, Darshini, Brinda, Hilerani, Dayanidhi, Surya, Maria, Dhanushri, Yova, Madhumita, Litika, Netra. Sure, okay, right. Welcome to the session. ஸோ கடைசியாக நம்ம இன்றைக்கி மீட் பண்ணோம், சாட்டர்டே நைட்டு ஒரு சூப்பர் டூப்பர் செஷனில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண முடியலை, ஏன்னா சாட்டர்டே முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பெய்ட் பேட்ச் எடுக்கணும்னு சொன்னால் அந்த பெய்ட் பேட்சும் எடுக்கவே முடியலை. பிகாஸ் அன்றைக்கி நைட்டு பயங்கரமாக மழை பெஞ்சு இன்டர்நெட்லாம் தாறுமாறாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சண்டே ஃபுல்லாக எந்த செஷனும் பண்ணலை, அடுத்த மண்டேவும் எதுவுமே பண்ணலை. அதனால தான் நேற்று காலையிலையும் வர முடியல. நேற்று ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சமாக சரி பண்ணி இப்போ தான் ஓரளவு செட் ஆகி எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா மழையும் நின்றுச்சுல. ஸோ இனிமேல் பெரிய இன்ட்ரப்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிளியராக போகுது. இப்போது உங்கள் எல்லாரோட மிக முக்கியமான ஒரு கேள்வி, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களோட ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், சார் இந்த சாப்டர் 12 and 13 என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் உங்களோட ஒரு கேள்வியாக இருக்கும். கவலையப்படாத, அதை நான் உனக்கு என்ன பண்ணிடுவேன், முடிச்சு கொடுத்துருவேன். ரைட்டா? கண்டிப்பாக உனக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஈவினிங்கில் ஏதாவது ஒரு செஷன் அடிஷ்னலாக ஒரு நாள் வச்சு நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம். மார்னிங் செஷன் அஸ் யூஷுவல் நம்ம என்ன பிளான் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம பிளான் ஆல்ரெடி என்ன போயிட்டுருக்கோம் அதுபடி அது அப்படியே போகட்டும். இன்றைக்கி சாயங்காலம் பார்த்தேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு அப்டேட் அ நியூ டைம் டேபிள், நியூ சிலபஸ். அதாவது ஆல்ரெடி இருக்குது ப்ளஸ் அடிஷ்னலாக 15 days ஸ்டடி பிளான் ஐம் கோயிங் டு லான்ச் அட் இன்னைக்கு ஈவினிங். ரைட்டா? லைவில், அந்த லைவில் உனக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ, ரைட்டா, உனக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம், என்கிட்ட கேட்கலாம். சரியா? ஒன்லி ஃபார் சயின்ஸ்க்கு மட்டும். சயின்ஸ்க்கு மட்டும் உனக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நீ இன்றைக்கி சாயங்காலம் கேட்டுடலாம். ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் யூ இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப். ரைட்டா? இன்றைக்கி சாயங்காலம் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் வரப்போகுது. ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக நான் வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது போக ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட்டு. பசங்களை நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ரைட்டா? நீ அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ ரொம்ப ஷாக் ஆகிடுவேன். லிட்ரலி ஐ ஃபெல்ட் வெரி ஷாக்டு ப்ளூ பிரிண்ட்டை பார்த்த உடனே. ஏன்னா நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் தெர் ஆர் சம் சாப்டர்ஸ் விச் ஆர் ஸோ மச் ஷாக்கிங் டு மீ. அந்த சாப்டர் ஒரு வருஷம் கூட மிஸ் ஆகாமல் எல்லா வருஷத்துலேயும் அந்த கொஷின், அந்த சாப்டர்லேருந்து கொஷின் வந்திருக்கு. அதாவது 1 word வந்திருக்கு, 7 mark வந்திருக்கு, 3 mark வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சிலலாம் அல்ட்ரா வெயிட்டேஜ் சாப்டர். ரைட்டா? வித் யுவர் வெயிட்டேஜ். ரைட்டா? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெயிட்டேஜோடு சேர்த்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் இன்றைக்கி ஈவினிங் நம்மளுக்கு 7 to 8 ஒரு 1 hour லைவ் இருக்குது. ரைட்டா? 7 to 8 நம்ம டீட்டெயிலாக இந்த 2 விஷயம் தான் இன்றைக்கி நம்மளோட டார்கெட்டு. ஒரு 7 to 8 PM இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். சரியா? அதனால் இன்றைக்கி சாயங்காலம் கரெக்டாக 7 to 8 15 days ஸ்டடி பிளான்ற டாப்பிக்கில் இருக்கும். ரைட்டா? 15 days ஸ்டடி பிளான். அதில் கிளியராக கரெக்டாக வந்து என்ன பண்ண அந்த லைவை அட்டன் பண்ணிவிடும். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் லைவ் ஃபார் யுவர் half-yearly ப்ரிப்பரேஷன். சரியா? கண்டிப்பாக ப்ளூ பிரிண்ட் எல்லாத்துக்கும் தான். சரியா? நான் சாப்டர் நம்பர் போட்டு தான் கொடுக்க போகிறேன், அதனால் உங்களுக்கு தெரியும். ரைட்? போகலாமா? இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி செஷன் ஆரம்பிக்கலாமா? அண்ட் ஒன் மோர் திங் நான் கேட்க மறந்துட்டேன், யாரெல்லாம் கனவு டெஸ்ட் சீரீஸ் எழுதுன? ஹவ் வாஸ் த கொஷின் பேப்பர்? வாட் இஸ் யுவர் ரிவ்யூ? கனவு டெஸ்ட் சீரீஸ் யாரெல்லாம் எழுதுனீங்க? கனவு டெஸ்ட் சீரீஸ் எழுதுனீங்களா? மார்க் என்ன வந்துச்சு? வாட் இஸ் யுவர் மார்க்?
சூப்பர் மார்க்கா? ஓகே. சாரிப்பா. 31 31 44 44 45 கொஷின் பேப்பர் ஈஸியாடா, வேறு லெவல் எழுதிருக்கீங்க போலயே என்ன? ஓகே. ஈஸியாக கஷ்டமா இல்லை உனக்கு தெரிஞ்சுதா கொஷின் எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னு? ஹவ் அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு அந்த கொஷின் டைப்பெல்லாம் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு கொஷினை ரீட் பண்ணுறப்பே எப்படி இருந்துச்சு? அதில் ஒரு 4 கொஷின் நான் ஏற்கனவே அவுட் பண்ணிட்டேன். என்ன ஈஸியாக தான் இருந்துச்சா? ஓகே சரி. நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணு. நீ பண்ணுற நிறைய பேர் வந்து ரெகுலராக என் பேச்சு கேட்குறேன். நீ எல்லோரும் என் பேச்சு கேட்பியா? நீ நான் சொல்கிறது கேட்பியா? நான் சொல்கிறது கேட்பியா? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ், ஏன்னா இதில் என்னால் ரீட் பண்ண முடியல, இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கனவு டெஸ்ட் சீரீஸை பற்றின ஃபீட்பேக், ரைட்டா? கனவு டெஸ்ட் சீரீஸை பற்றின ஃபீட்பேக் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீ எனக்கு கொடுத்துட்டு போகிற வீடியோட கமெண்ட் பாக்ஸில் அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ், சரியா? கிளாஸ் முடித்த உடனே என்ன பண்ணுற, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன், சரியா? இது வரைக்கும் யாரும் கனவு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணலன்னா இப்போ கூட நீ ஜாயின் பண்ணலாம். இட் இஸ் ஓப்பன், யூ கேன் ஜாயின். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் தான் உனக்கு வந்திருக்காது, இதுக்கப்புறம் இருக்க டெஸ்ட்லாம் வரும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் பார்ட் இன் இட், சரியா? கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஸோ ஆன்சர் திஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் திஸ் கொஷின். இன்றைக்கி இந்த கொஷினு இதுவும் அதே கொஷின் பேப்பரில் இருந்தது தான், இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமோ? இந்த நோட் பார்த்துட்டோமா நம்ம? ரேங்க் வரும்ப்பா. ரேங்க் வந்து நீங்கள் எப்போ எழுதுனீங்க, அந்த குறிப்பிட்ட டைமில் எழுதுனீங்களா இல்லை என்னன்றதை சொல்லுங்கள். வி வில் டூ இட் ரைட்டாக, வில் செக் இட் அவுட். ரேங்க்கே வரலான்னு செக் பண்ணலாம். ஆப்ஷன் என்னது இது? இம்பார்ட்டன்ட் கொஷின் சாயங்காலம் கொடுப்பேன்ப்பா, சாயங்காலம் வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஆன்சர் என்னது அதுக்கு? ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். என்ன ஆன்சர்? ஓகே சூப்பர். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி? குவார்ட்டர்லியில் 2022 கேட்ட ஒரு கொஷின். இட் இஸ் வில்லியம் ஹார்வே, சரியா? வில்லியம் ஹார்வே. ஏன் அவர் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வாஸ் டிஸ்கவர்ட் பை வில்லியம் ஹார்வே. க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே இது ஆரம்பித்த இடத்துலேயே திரும்ப முடிஞ்சுட்டே இருக்க போது. ஸோ இட் இஸ் ரிகார்டட் அஸ் த மாடர்ன் ஃபிசியாலஜி, ரைட்டா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி அப்படின்னு அவருக்கு பேர் வச்சுருக்காங்க, ரைட்டா? ரைட். ஸோ கனவு டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்க போது. 499 இருக்குது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிடுங்க. இஃப் யூ வாண்ட் TMNL ப்ளஸ் கனவு பேட்ச் அதையும் நீ ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? ரைட். கடன்னு ஃபிங்கர்ஸ் ஆன் யுவர் கீபேட், ஃபாஸ்ட்டாக போகணும்ப்பா, ஃபாஸ்ட்டாக போகணும், ரைட்? இந்த லெசன் கொஞ்சம் பெருசு, நிறையா படிக்கணும். படிக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. எஸ், ஆன்சர் இட். ஆன்சர். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ். ஆன்சர் என்னாச்சு? வரமாட்டேங்குது. என்னாச்சு? நான் எப்பயும் பார்க்குற பேர்லாம் வரவே மாட்டேங்குது. எஸ், ஜஸ்ட் நவ் ஐம் கெட்டிங், ரைட்டா? ஆன்சர் என்னது? ஆல் ஆஃப் தி அபவ். அடுத்த கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கப்பா. கொஷின் நம்பர் 2ன்னு போட்டு ஆப்ஷன் போடுங்க. 2ன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரைட். கொஷின் நம்பர் 2. Water which is absorbed by root is transported to aerial part of the plant through யாருப்பா? xylem, ரைட்டா? through xylem. Third question. During transpiration there is a loss of carbon dioxide, oxygen, water, none of the above. Third question என்னது? Third question is C, water, சரியா? Transpiration there is a loss of water. Root hairs are cortical cell, projection of epidermal cell, unicellular, both B and C. Fourth one என்ன ஆன்சர்? fourth question ஆன்சர் என்னது? fourth one, yes. fourth one என்னது? B இல்லையா? fourth one B தானே?
B or D? Fourth one என்ன ஆன்சரு ஆரம்பிச்சிருச்சா? ஏதோ ப்ராப்ளமா என்னது ஆப்ஷன் தப்பாக இருக்குது. வெயிட் பண்ணு ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்துடுறேன் நான் செக் பண்ணிடுறேன். ஐ வில் செக் மை நோட்ஸ். நான் என்னோடய நோட்ஸை செக் பண்ணிடுறேன். என்னோடய நோட்ஸில் என்ன இருக்குன்னு. என்ன சாப்டர்? 14th சாப்டர். ஓகே, ஆன்சர் இது இல்லை. ஆன்சர் போத் பி அண்ட் சி தான். சரியா? ஆன்சர் போத் பி அண்ட் சி. சரியா? ஆன்சர் போத் பி அண்ட் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ரெக்வயர்ஸ் எனர்ஜி? எந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி வேணும்? எந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி வேணும்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா, டிஃப்யூஷனா, ஆஸ்மோசிஸா, ஆல் ஆஃப் தமா? எல்லாத்துக்குமே எனர்ஜி வேணுமா? யாருக்கெல்லாம் எனர்ஜி வேணும்? ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சரியா? ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். த வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப். ரைட்டா? வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப். மனிதனுடைய ஹார்ட் எதால் உருவாக்கப்பட்டது? ஓகே, ஹியூமன் ஹார்ட் எதால் உருவாக்கப்பட்டது? சிக்ஸ்த் கொஷின் என்னது? ஆல் ஆஃப் தி அபவ். எல்லாமே இருக்குது. எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம் எல்லாமே இருக்குது. ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபவ். Which is the sequence of correct blood flow? blood flow ஓட சீக்வன்ஸ் என்ன? யார் எங்கேருந்து வருவாங்க, எங்கே போவாங்க, எப்படி போவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ 7th கொஷின் ஆன்சர் என்னது? which is the correct sequence? 7th ஒன்று என்னதுப்பா? எஸ், வெரி குட். ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், ஆர்ட்ரிஸ், வெயின். ரைட்டா? ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கல் போகுது, வென்ட்ரிக்கல்லேருந்து ஆர்ட்ரிஸ், ஆர்ட்ரிஸ்லேருந்து வெயின். ஆப்ஷன் சி. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. A patient with blood group O was injured in an accident and has blood loss. Which blood group the donor should effectively use for transfusion in the condition? எதை நம்ம யூஸ் பண்ணணும்? ஓ பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஓ தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணணும். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு அடுத்த செகண்டரி. அதை நம்ம இந்த யூனிவர்சல் டோனர் அக்செப்டர்லாம் அதுக்கப்புறம் நம்ம செகண்டரி தான். ஃபஸ்ட்டு இதுதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் கால்ட். ரொம்ப முக்கியமானதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஹார்ட் ஆஃப் ஹார்ட் என்னது? ஹார்ட் ஆஃப் ஹார்ட் என்னது? நைன்த் ஒன் என்னது? இட் இஸ் எஸ்ஐ நோட். சைனோ ஆரிக்குலர் நோட். ரைட்டா? எஸ்என் நோட். Which one of the following regarding blood composition is correct? இங்கே இருக்கிற எந்த பிளட் காம்போசிஷனுங்கிறது கரெக்டான ஒரு விஷயம்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? எதுவாக இருக்க போகுது? யாரெல்லாம் பிளட் காம்போசிஷன், பிளட்டில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? பிளட்டில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க? எல்லாருமே இருக்க போகிறாங்களா? என்னது? பிளாஸ்மா இருக்க போகுது, சீரம் இருக்க போகுது. பிளட்டில் பிளாஸ்மா இருக்கும், ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும். 4 பேருமே இருக்க போகிறாங்க. 10th ஒரு ஆன்சர் டி. fill in the blanks. First fill in the blanks என்ன ஆன்சர்? dash involves evaporative loss of water from the aerial parts. choose இருந்தது தான். என்னது? it is transpiration. என்ன ஆன்சர்? it is transpiration. பாருங்க, டிரான்ஸ்பிரேஷனுக்கு நிறைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க. சரியா? டிரான்ஸ்பிரேஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டிரான்ஸ்பைரேஷன். சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கவனம், எக்ஸாமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு எழுதிடாத, கவனமாக எழுதுங்க. ரைட்டாக? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட். water enters the root cell through a dash plasma membrane. dash membrane தானே ஆக்சுவலாக இதுதான் ஆன்சர். இதில் ஆன்சர் டேஷ் ஆகிடுச்சு. ரைட்டா? பிளாஸ்மா மெம்பரேன் தான் ஆன்சர். பிளாஸ்மா தான் ஆன்சர். ஸோ ஆன்சரையும் சேர்த்து நான் கொடுத்துட்டேன். அல்லது செமி பெர்மியபிள் மெம்பரேனா? வாட்டர் என்டர்ஸ் ரூட் த்ரூ செமி பெர்மியபிள் மெம்பரேன் போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் போட்டாலும் சரி. சரியா? செமி பெர்மியபிள் மெம்பரேன் அல்லது பிளாஸ்மா ரெண்டுமே ஒன்று தான். பிளாஸ்மா இஸ் அ கைண்ட் ஆஃப் செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமி பெர்மியபிள் மெம்பரேன்னா ஒரு சிலர் செலக்டிவாக ஒரு சிலர் தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க பேர் தான் செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு. எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சிலர் மட்டும்தான், அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் செமி பெர்மியபிள் மெம்பரேன். அடுத்து தேர்ட் ஒன் என்னது? பார்ட் ஸ்ட்ரக்சர் இன் ரூட் தட் ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் வாட்டர். யார் அது? ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸ் தான் என்னது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரூட் ஹேர். நார்மல் பிளட் ப்ரெஷர் இஸ்
நார்மல் பிளட் ப்ரெஷர்னா என்னது 120 180ன்னு சொல்லுவாங்க. 120/80 millimeter of Hg, ரைட்டா? mm of Hg ன்னு போடணும், சரியா? millimeter of Hg, 120/80 millimeter of Hg, 120/80 mm of Hg. அடுத்து பார்த்தா the normal human heartbeat rate 72 to 75, ரைட்டா? 72 to 75ங்கிறது நார்மல் ஹியூமன் ஹார்ட், ரைட்டா? உலகத்தில் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து அதில் ஆவரேஜாக 72 to 75 அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க, சரியா? 72 to 75. நீ இந்த மேட்ச் போலுங்க சொல்லுங்கள். சிம்பிளாஸ்டிக் பாத்வே, ரைட்டா? சிம்பிளாஸ்டிக் பாத்வேங்கிறது என்னது? டிரான்ஸ்பிரேஷன் என்னது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ்னா என்ன? ரூட் ப்ரெஷர்னா என்னது? காலம் 1 காலம் 2ஓட மேட்ச் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது? 1க்கு பிளாஸ்மோடெஸ்மேட்டா, செகண்ட் ஒன் டிரான்ஸ்பிரேஷனுக்கு என்னது? 2க்கு டிரான்ஸ்பிரேஷன் இஸ் கோயிங் டு பி லீஃப் வழியாக தானே டிரான்ஸ்பிரேஷன் நடக்க போகுது. அடுத்து ஆஸ்மோசிஸ்னால என்னது? ப்ரெஷர் கிரேடியண்ட்டா? ஆஸ்மோசிஸ்னா ப்ரெஷர் கிரேடியண்ட்டு. 3க்கு வந்து என்னது? டிக்கு ரூட் ஹேஸ்னா ரூட் ப்ரெஷர் இஸ் கோயிங் டு பி ப்ரெஷர் இன் ஜைலம். ஓகேவா? ரைட், கிளியர். நெக்ஸ்ட் லிக்யூமியானா என்னது? அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் என்ன? மோனோசைட்ஸ் என்ன? லியூகோபைனியானா என்னது? ஏபி பிளட் குரூப், ஓ குரூப், ஈசனோஃபில், நியூட்ரோஃபில்ஸ், ஒவ்வொன்றுக்கா என்னென்னு பார்க்கணும், ரைட்டா? லிக்யூமியானா என்னது? லிக்யூமியா அதனால் வரப்போகுது, ஆன்சரே கொடுத்துட்டேன் நான். லிக்யூமியானா என்னது? இட் இஸ் கோயிங் டு பி பிளட் கேன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? பிளட் கேன்சர். லிக்யூமியா அப்படின்னா என்னது? இட் இஸ் அ பிளட் கேன்சர், சரியா? லிக்யூமியா இஸ் அ பிளட் கேன்சர். அடுத்து பிளேட்லெட்ஸ் என்னது? ஷாஜிமோல் ரோஷித் வெயிட் பண்ணுங்க, யூ வில் கெட் இட், சரியா? ரேங்க் வரும், டோன்ட் வரி, தே வில் பி அப்டேட்டிங் இட், அப்டேட் பண்ணுவாங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன்று என்னது? பிளேட்லெட்ஸ்னா த்ராம்போசைட்ஸ். பிளேட்லெட்ஸ் வந்து த்ராம்போசைட்ஸ். மோனோசைட்ஸ்னா என்னது? மோனோசைட்ஸ் என்ன இருக்க போகுது? ஃபைகோசைட். மோனோசைட்ஸுங்கிறது என்னது? ஃபாகோசைட்ஸ், ரைட்டா? ஃபாகோசைட்ஸ். மோனோசைட்ஸ்னா ஃபாகோசைட்ஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் லியூகோபீனியா என்ன பண்ண போகுது? டிக்ரீஸ் இன் லியூகோசைட்ஸ்னா யாருப்பா? ஜென்ரலாக லூக்கோசைட்ஸுங்கிறது யார்? ஒயிட் பிளட் செல்ஸ் தான் லியூகோசைட்ஸ்னு சொல்ல போகிறாங்க. ஒயிட் பிளட் செல்ஸ் குறைய போகுது லிக்யூமியா அப்படின்னா, ரைட்டா? லியூகோபீனியா அப்படின்னா டிக்ரீஸ் இன் லியூகோசைட்ஸ். அடுத்து ஏபி பிளட் குரூப் என்னது? ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடியே இருக்காது அவங்க இதில், ரைட்டா? ஆன்டிஜன் இல்லை ஆன்டிபாடி, ரைட்டா? ஆன்டிபாடி ஞாபகம் வச்சுக்கோ. ஏ ஃபார் ஆன்டி, பி ஃபார் பாடி, ஆன்டிபாடி ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி, மறந்துடாத, ஆன்டிஜன் போட்டுறாத, மறந்து போய் ஆன்டிஜன் போட்டுறாத, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி. அடுத்து அதே ஓ பிளட் குரூப்பில் என்ன இருக்கும்? ஓ பிளட் குரூப்பில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். அடுத்து ஈசனோஃபில் என்னதுப்பா? இட் இஸ் அ அலர்ஜிக் கண்டிஷன், ரைட்டா? நம்மளுக்கு அலர்ஜி வந்துச்சுன்னா ஈசனோஃபில்னால வரப்போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். நியூட்ரோஃபில்ஸ் என்னது? இன்ஃப்ளமேஷன், நம்ம உடம்புல வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ் சொல்லப்போ. டபிள்யூபிசியோட டைப்ஸ் இதுதான். இந்த லியூகோபீனியா, மோனோசைட்ஸ், ஈசனோஃபில், நியூட்ரோஃபில்ஸ், இந்த மாதிரி நிறையா டபிள்யூபிசிக்குள்ளே இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம், சரியா? சூப்பர். ஓகே, கிளியரா? நான் எடுத்து வச்சுட்டேன், நான் வீடியோ சொல்யூஷன்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ தே வில் புட் இட் இன் டுடே ஆர் டுமாரோ, இன்றைக்கி போட்டுருவாங்க மேக்ஸிமம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன? கடன்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்கள். டேரெக்டாக நம்ம வந்து எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு டேரெக்டாக பார்த்துடலாம். 1 ட்ரூ 2 ட்ரூவா? என்னது இருக்குது 1ல்? த ஃப்ளோயம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃபுட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தட் இஸ் ட்ரூ அப்படின்னு, சரியா? தட் இஸ் ட்ரூ, சரியா? கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுதான் என்னது ஆன்சர், ட்ரூ. இட் இஸ் ட்ரூ. டீட்டெயில் நான் என்னென்னு இன்றைக்கி சாயங்காலம் சொல்கிறேன், ரைட்டா? இன்றைக்கி சாயங்காலம் ஐ எம் கோயிங் டு எக்ஸிக்யூட் அ நியூ பிளான். ஸோ அந்த நியூ பிளானில் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். Plants loses water by the process of transpiration. That is also true. The form of sugar transported through phloem is glucose. Glucose வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது என்ன அப்படின்னா ஃப்ளோயம் வழியாக தான் குளுக்கோஸ் ட்ராவல் ஆகுதுன்றாங்க. இஸ் தட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தேர்ட் ஒன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தேர்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா ஃப்ளோயம் வழியாக போகிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அது குளுக்கோஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக சுக்ரோஸில் தான் குளுக்கோஸே வரும், ரைட்டா? சுக்ரோஸ் உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தே ப்ரிப்பேர் ஸ்டார்ச்சில் தான் குளுக்கோஸ் வரப்போகுது, ரைட்டா? இட் இஸ் ஃபால்ஸ் விச் இஸ் குளுக்கோஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் என்னதுப்பா? ஃபோர்த் ஒன், அண்ட் அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட்
in apoplastic movement, the water travels through the cell membrane and enters the cell. Correct? Right? Is that correct? Fifth one true or false? Fourth one true or false? Fourth one is again a false. அப்போ correct statement என்னது? Fourth one correct statement என்னது? Movement does not involve crossing the cell membrane. Right? Does not involve crossing the cell membrane. Right? Cell membrane வழியா வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Symplastic. Right? Yes. அடுத்து when the God cells loses water, the stoma opens. Stoma open ஆகிறப்ப தான் God cells water lose பண்ணும். ரைட்டா? நம்ம பார்த்துருக்கோம் என்னது? when the God cell loses water இல்லை, turgid அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ரைட்டா? this is also false. இது என்னது கிடையாது. அதுக்கு மேலே என்ன பார்த்தோம் நம்ம? turgidனா என்னது? பயங்கர எப்படி இருக்குது? வெயிட் ஆகணும். ரைட்டா? நல்லா வெயிட் ஆகுற மாதிரி ஆகணும். அப்புறம் தான் என்ன பண்ணும்? ஸ்டோமா உள்ள ஓப்பன் ஆகும். ஸ்டோமா என்ன பண்ணும்? அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஷபிதா ஸ்ரீராம், நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்களே டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் தானே ரெண்டையுமே அட்டென்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு ரெக்கார்டர் எப்படி இருக்குது, அதோட ஷெடியூல் எப்படி இருக்குது, அதில் என்னென்னலாம் நீங்கள் பெனிஃபிட்டபுளாக இருக்கீங்க, அதில் என்ன நடத்துகிறோம், இதில் என்ன நடத்துகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். அடுத்த இனிஷியேஷன் அண்ட் சிமுலேஷன் ஆஃப் ஹார்ட் பீட் டேக்ஸ் பிளேஸ் பை நர்வ்ஸ். நர்வ்ஸ்னால தான் இனிஷியேஷன் அண்ட் ஹார்ட் பீட் நடக்குதாப்பா. யார்ப்பா ஹார்ட் பீட்டுக்கு காரணம்? இட் இஸ் ஃபால்ஸ். ஹார்ட் பீட்டுக்கு காரணம் யார்? ஹார்ட் பீட்டுக்கு காரணம் யார்? ஒன் வேர்ட்லேயே பார்த்தா நம்ம இட் இஸ் எஸ்ஏ நோட். ரைட்டா? இட் இஸ் எஸ்ஏ நோடு. இட் இஸ் எஸ்ஏ நோட். அடுத்து ஆல் வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா வெயின்ஸும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணிட்டு போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, தேர் இஸ் ஒன் வெயின். ரைட்டா? ஒரு வெயின் இருக்குல்ல, என்ன வெயின் அது? எக்ஸ்பெக்ட் பல்மனரி வெயின். பல்மனரி வெயினை தவிர மீதி எல்லாருமே டீஆக்சிஜனேட்டட். ரைட்டா? பல்மனரி வெயினை தவிர மீதி எல்லாருமே பல்மனரி வெயின் கேரிஸ் oxygenated blood. சரியா? அப்போ இதுவும் என்னது? ஃபால்ஸ். WBC defend the body from bacterial and viral infection அப்படின்னு. ஆமாம், WBC தானே சண்டைக்காரங்க, அவங்க தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க. WBC, எஸ், தட்ஸ் குட். அடுத்து the closure of mitral and tricuspid valve at the start of the ventricular systole produce the first sound lub. lub டீட்டெயிலில் இருக்குது. கரெக்டா? லப் டப், லப் டப்பு, லப்பு டப்பு, லப்பு டப்பு, லப்பு டப்புன்னு அடிக்குதுல, லப் டப் லப் டப்புன்னு நெஞ்சில் கை வச்சு பாருங்கள். யூ கேன் ஃபீல் தட். இஃப் யூ ஜஸ்ட் கீப் யுவர் hand and on your chest, you can feel that lap tap lap tap lap tap 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 tap. So that is lap tap lap tap. Okay, போலாமா? question answer ஆரம்பிக்கலாமா? yes, shall we start? ரைட்டா? யார் யாரெல்லாம் பயோ கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் மேலே கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? சார், ஐ ஹாவ் அ குட் கான்ஃபிடென்ஸ் இன் மை கெமிஸ்ட்ரி அப்படின்னு. கெமிஸ்ட்ரி யார் யாரெல்லாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கப்போ நைட் ஸ்டடி பார்த்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கெமிஸ்ட்ரியில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கு? கெமிஸ்ட்ரியில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சாட்டில் ஃபயர் போடுங்க. ரைட்டா? சாட்டில் ஃபயர் போட்டு பார்க்கலாம். எஸ், சாட்டில் ஃபயர் போடுங்க. கெமிஸ்ட்ரி இனிமேல் உனக்கு என்ன அப்படின்னா கவலையே இருக்காது. கெமிஸ்ட்ரி இன்கேஸ் நீ படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் என்ன பண்ண போகிற, நீ அந்த ஒரு 2.5 hours வீடியோ பார்த்தேன்னா 2.5 hours வீடியோவை ஃபாஸ்ட்டாக பார்த்தேனாலே போதும். ரைட்டா? இப்போது ஃபிசிக்ஸ் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பெய்ட் பேட்சுக்கு சண்டே காலையில் எடுக்க வேண்டியதை நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெறும் 5th chapter சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஃபிசிக்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். பட் தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ரைட்டா? அக்வஸ்டிக் ப்ரொனவுன்சியேஷன், அக்வஸ்டிக்ஸில் நேற்று 5th chapter நம்ம பார்க்குறப்ப தீமினல் பசங்க இருந்தாங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 8 to 9:30 வெறும் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், இது மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ரைட்டா? கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் ஈஸி, ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கஷ்டம். செய்கிறதெல்லாம் ஈஸி, கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் செய்கிறதெல்லாம் என்னது ஈஸியாக செஞ்சுட்டாங்க. ரைட்டா? அதுதான். டேய் எஸ்கே என்ன பண்ணிட்டு இப்போ நான் எதுவுமே சொல்லலையே, சாதாரணமாக தானே ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன ஆன்சர் சொல்லலை, அப்போ தமிழில் சொல்கிறேன். சரியா? அதனால் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் கிளாஸ் அந்த ப்ராப்ளம் எப்போ
அதெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் டீட்டெயில் தானே சொல்ல போகிறேன். இன்றைக்கி சாயங்காலம் தான் ஐ எம் கோயிங் டு ஷெடியூல் தட் கிளாஸ். இன்றைக்கி ஈவினிங் நீ அந்த 1 hour லைவ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் எப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் உனக்கு தெரியும். ஃபிசிக்ஸ் ப்ராப்ளத்தையும் நான் ஒரு தடவை நடத்திட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காகிடலாம், உனக்கு ப்ராப்ளமே இருக்காது. ரைட்டா? கெமிஸ்ட்ரியை நான் நடத்தினதை நீ ஃபாலோ பண்ணியிருப்ப, அதே மாதிரி ஃபிசிக்ஸும். கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு எப்படி கிளாஸ் எடுப்பாங்க? கனவு டெஸ்ட் சீரீஸில் எப்படி எடுப்பாங்க? தீமினலில் தான் கிளாஸ் எடுப்பாங்க. கனவு டெஸ்ட் சீரீஸ் பேரே டெஸ்ட் சீரீஸ் தானே. டெஸ்ட் சீரீஸில் எப்படி கிளாஸ் எடுப்பாங்க? ருபீனா அப்பையிலேருந்து ஒரே மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. அதான் சொல்லிட்டேன், நீங்கள் ஈவினிங் நீங்கள் வந்தால் தான் இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கட்டும், என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் தான் நான் கொடுக்க போகிறேன். சரியா? இன்றைக்கி ஈவினிங் வி வில் செக் எவ்ரிதிங். ரைட்டா? அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஈவினிங் பார்த்துடலாம். சரியா? போகலாமா கொஷின் ஆன்சர்? Shall we start the question answer? Yes. Right. 12th and 13th chapter எப்பன்றதுலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிளாஸோட ஸ்டார்டிங்கில் பாருங்கள். ரைட், நம்ம வந்து நான் இன்றைக்கி சாயங்காலம் ஷெட்யூல் கொடுக்க போகிறேன். அதில் தான் நேம் 2 லேயர்டு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஹியூமன் ஹார்ட்டோட 2 ப்ரொடெக்டிவ் கவரிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 2ஆக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பெரிகார்டியம் தான். ரைட்டா? பெரிகார்டியம் அப்படிங்கிறத ஆன்சர். ரைட்டா? பெரிகார்டியம் போட்டாலே போதும். ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி pericardium. It is going to be another pericardium. Next question, what is the shape of RBC in human blood? Human blood la RBC oda shape enna appadina biconcave and disc shape. Right? Biconcave disc shape irukum. Biconcave disc na enadhu? Disc na enadhu? Disc na enadhu? Ipdi tattu mari irukku. Right? Indha mari irukna disc shape. சரியா? இந்த மாதிரி irukna disc shape. இதில் biconcave அப்படின்னா இருபுறம் குழியுள்ள, 2 பக்கமும் ஒரு குழி மாதிரி. ரைட்டா? 2 பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குழியாக இருக்க மாதிரி, 2 பக்கமும் குழி இருக்க மாதிரி, 2 பக்கமும் ஒரு டிப்ரெஷன், 2 பக்கமும் என்னது, ஒரு ஸ்லைட்டாக உள்ளுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகியிருக்க மாதிரி இருக்குமா, அதுதான் என்ன அப்படின்னா இருபுறம் குழியாக உள்ள டிஸ்க் ஷேப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? போத் சைட் குழி மாதிரி, பைகான்கேவ் டிஸ்க் ஷேப். why is the color of blood red? ரைட்டா? ஏன் பிளட்டோட கலர் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, blood is red in color due to the presence of respiratory pigment hemoglobin. ரைட்டா? ஹீமோக்ளோபின் இருக்கனால. ரைட்டா? ஹேமோக்ளோபின், ஹெச்ஏஇ ரைட்டா? ஹேமோக்ளோபின். ரைட்டா? ஹேமோக்ளோபின் ஞாபகம் வச்சுக்கோ, அதனால தான் ஹேமோக்ளோபின் தான் காரணம். வாட் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிம்ஃப்? லிம்ஃபில் என்ன கைண்ட் ஆஃப் செல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? லிம்போசைட்ஸ் இன் த லிம்ஃப் விச் டிஃபெண்ட் த பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன்ஸ். ரைட்டா? நம்ம பாடியில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கிறதா என்னது லிம்ஃப். லிம்ஃபுங்கிறது என்னது? ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டபிள்யூபிசி, ஜென்ரலாக டபிள்யூபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியது. ரைட்டா? லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து, நேம் த ஹார்ட் வேல்வ்ஸ் அசோசியேட்டட் வித் த மேஜர் ஆர்ட்ரிஸ் லீவிங் த வென்ட்ரிக்கல்ஸ். ரைட்டா? வென்ட்ரிக்கலுக்கு போகுது மேஜர் ஆர்ட்ரிலேருந்து, என்னது? அயோட்டா. ரைட்டா? அயோட்டிக் வால்வ்னு சொல்லுவாங்க, தட் இஸ் அயோட்டா. ரைட்டா? இதோட ப்ரொனன்சியேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்பா. திஸ் இஸ் ஒராட்டிக் வேல்வ்னா படிச்சிடாது. ரைட்டா? ஏஆராட்டிக் வேல்வ்னா படிச்சிடாது. திஸ் இஸ் அயோட்டிக் வேல்வ். அயோட்டிக் வேல்வ்னு சொல்கிறோம். ரைட்டா? அரைச்சந்திர வேல்வ் கரெக்ட் தான். ப்ரெசன்ட் அட் த பேஸ் ஆஃப் அயோட்டா. அயோட்டாக்கு கீழே இருக்கக்கூடியது. சரியா? தான் செமிலூனார் வேல்வ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு என்னது? செமிலூனார் வேல்வ் அல்லது அயோட்டிக் வேல்வ். செமிலூனார் வேல்வ், எஸ். இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செமிலூனார் வேல்வ். அரைச்சந்திர, ஹாஃப் பூன் மாதிரி இருக்கும், செமிலூனார். ரைட்டா? செமிலூனார் வேல்வ். ஏன் செமிலூனார் வேல்வ்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வேல்வோட வேல்வே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்மளோட அயோட்டா வேல்வ் இப்படி போகுது அப்படின்னா, இந்த வேல்வை க்ளோஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் மூன் மாதிரி இருக்கும், ஹாஃப் மூன் மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் அரைச்சந்திர நிலவு. அதனால தான் அதை செமிலூனார் வேல்வ்னு சொல்லுவாங்க. தமிழில் அரைச்சந்திர வேல்வுனே பேர், தமிழுக்கு அதில் அரைச்சந்திர வேல்வுனே தான் பேர். அடுத்து, மென்ஷன் த ஆர்ட்ரி விச் சப்ளைஸ் பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ். ஹார்ட் மசில்ஸ்க்கு, அதாவது நம்ம உடம்புல ஹார்ட்டுக்கும் பிளட் தேவைப்படும். ஹார்ட் மசில்ஸ்க்கு பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரி எதுனா கரோனரி ஆர்ட்ரி. அது யாருப்பா? கரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தே ஆர் கோயிங் டு பி கால்ட் கரோனரி ஆர்ட்ரிஸ். ஷார்ட் ஆன்சர், வாட் காசஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன். ரைட்டா? யாரெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா, ஸ்டொமேட்டாவோட காட் செல்ஸ், ஸ்டொமேட்டாங்கிறது ஒன்று, அந்த ஸ்டொமேட்டா இருக்கக்கூடிய காட் செல் தான் என்ன பண்ணுது? பாதுகாப்பு அரணாக இருக்குது. அது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் யார் முடிவு பண்ணுறா? அது யார் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்காக முடிவு பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா?
The general mechanism of stomatal movement is based on entry and exit of water molecules, right? Stomata oda movement அல்லது stomata oda வேலை எப்படி இருக்குன்னா entry and exit of water, right? Water oda entry and exit பொறுத்து தான் God cell வெளியா போறது தான் நம்ம stomata oda mechanism சொல்லப்போம். When the turgidity increases, இப்போ turgidity னா என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். Turgidity னா என்ன அப்படிங்கிறது தான் நல்லா கவனிங்க. I will show you one thing. சரியா ஒரு small example நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் கவனிங்க. இப்போ let us consider இந்த மாதிரி ரெண்டு பென் இருக்கா இப்போ ரெண்டு பேப்பர் இருக்கா இது ரெண்டு வந்து நம்மளோட காட் செல்ஸ்னு வச்சுக்கலாம். காட் செல் இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு ரைட்டா. காட் செல் என்ன பண்ணிருக்கு இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. நேரம் ஆக 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 என்ன அப்படின்னா இந்த காட் செல்லில் வெயிட் கூடுது ரைட்டா. இந்த காட் செல்லில் வெயிட் ஏன்னா தண்ணி வருது, தண்ணி ஸ்டோர் ஆகி என்ன அப்படின்னா வெயிட் கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதால் என்ன பண்ண முடியல, வித் ஸ்டாண்ட் பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ணுது, டபக்குன்னு இப்படி ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனால் என்ன பண்ணுது, தண்ணியெல்லாம் கீழே போயிடுதா, திருப்பி என்ன பண்ணுது, க்ளோஸ் ஆகிடுது ரைட்டா. திருப்பி என்ன பண்ணுது, க்ளோஸ் ஆகிடுச்சு ரைட்டா. திரும்பி என்ன பண்ணிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய காட் செல் அல்லது லீஃபு நேராக ஆக 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 என்ன அப்படின்னா இந்த மாதிரி குழியாக மாறுது ரைட்டா. இட் இஸ் லைக் அ போ ஷேப். அப்படியே வெயிட் தாங்காமல் குழியாக அப்புறம் என்ன பண்ணுது, கீழே போயிடுது ரைட்டா. Okay, so when turgidity increases within the guard cells, the stomata opens. When the guard cells loses water, it becomes flaccid. Flaccid னால திரும்ப ஃப்ளாட்டாக மாறிடுது ரைட்டா. வெயிட்டாக இருந்து இப்படி குழியாச்சு அப்படி இல்லாமல் திருப்பி என்ன பண்ணுது, பழைய ஸ்டேஜுக்கு வந்துடுது ரைட்டா. டர்கிடிட்டி அப்படின்னா உள்ளே இப்படி போகிறது, திருப்பி என்ன பண்ணுது, வெளியே வருது, திருப்பி வெளியே இப்படி வருது ரைட்டா. சோனிகாவா, யார் சோனிகா, யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க, கிளாஸ் பக்கமே வராதவங்களாம் ரைட். அடுத்து வாட் இஸ் கொஹெஷன். கொஹெஷன்னா என்னது, வாட் இஸ் கொஹெஷன்? த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் கொஹெஷன் ரைட்டா. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் கால்ட் கொஹெஷன். கொஹெஷன் அப்படின்னாலே என்னது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இட் இஸ் அ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ யாருக்கு நடுவில், மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த கொஹெஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா. எஸ் ஓகேவா ரைட். அடுத்து trace the pathway followed by water molecules from the time it enters a plant root to the time it escapes it into the atmosphere from a leaf. சரியா. ஸோ ரூட்லேருந்து ஆரம்பித்து திருப்பி லீஃப் வழியாக வெளியே போகிற வரைக்கும் அதோட பார்ட் என்னன்றதை நம்ம என்ன பண்ணணுமா, ட்ரேஸ் பண்ணணும். அது என்ன பார்ட்டுன்றதை நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. எஸ், நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே ஏற்படும் விசை. குட். ஹரி, அது இன்டர்நெட் இஷ்யூ, அதனால தான் இன்றைக்கி சாயங்காலம் 8 மணிக்கு இருக்குது. நம்ம பசங்கள்டெல்லாம் சொல்லிவிடு 8 மணிக்கு இருக்குன்னு. 8 o'clock we have a 15 days ஸ்டடி பிளான். சரியாடா ஹரி, அதை மட்டும் சொல்லிவிடு 8 மணிக்கு இருக்குன்னு ரைட்டா. சயின்ஸ் மார்க் டுடே வந்துடுமா, சரி வரவிட்டு என்னென்னு பார்க்கலாம் ரைட்டா. சாயில், ஃபஸ்ட்டு சாயில்லேருந்து யார் வாட்டர் அப்சார்ப் பண்ண போகிறா, ரூட் ஹேரு. ரூட் ஹேருக்கு அப்புறம் கார்டெக்ஸ்குள்ளே போகுது. கார்டெக்ஸ்லேருந்து எண்டோடர்மிஸ், எண்டோடர்மிஸ்லேருந்து பெரிசைக்கிள், அதுக்கப்புறம் ஜைலம். ஜைலம் தானே வாட்டர் டிரான்ஸ்பிளான்ட்டு, வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க. அப்போ என்ன பண்ணுது, ஜைலம், அதுக்கப்புறம் ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் லீஃப். சரியா, ஜைலம், அதுக்கப்புறம் ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் லீஃப் ரைட்டா. லைவ் 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 தான் 8 o'clock லைவ், ப்ரீமியரில் லைவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, லைவில் தான் பார்க்க போகிறோம். சாலிட், ரூட் ஹேஸ், எபிடர்மிஸ், அதுக்கப்புறம் பெரிசைக்கிள். வாட் வுட் ஹேப்பன் டு த லீவ்ஸ் ஆஃப் ரைட்டா, வாட் வுட் ஹேப்பன் டு த leaves of plant that transpires more water than its absorption in the roots ரைட்டா. ரூட்லேருந்து அப்சார்ப் பண்ணது நம்மளுக்கு தேவையான படுது, அதை தாண்டி இது பாட்டுக்கு நிறையா கொடுத்துருச்சுன்னா ரைட். ஓ மணிகண்டன் ஃபர்ஸ்ட் மார்க்கா, ஓகே ரைட் ரைட் ரைட், ஃபர்ஸ்ட் மார்க். ஓகே 8-7. அன்ஷி ஆக்சுவலாக டே 10th ஸ்டாண்டர்டுக்கு 7 மணிக்குடா. அது அந்த ஹரின்றான வந்து உன்னோட சீனியர் 11th அண்ணன், அவங்க வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு தான் 8 o'clock. சரியா, உனக்கு 7 o'clock ரைட்டா. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஈவினிங் 7 o'clock we have a 15 days பிளானு. 11th ஸ்டாண்டர்டுக்கு 8 o'clock, 10th 7 o'clock, உங்களுக்கு 8 o'clock. தர்ஷனா அப்போதே பார்த்துட்டேன் உன்னைய, அப்படிலாம் இல்லை, நான் பார்த்துட்டேன், உன்னோட ஆன்சர்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். செகண்ட் மிட்டம் கெமிஸ்ட்ரியில் சென்டமா பாடுறா, 11th ஆனால் சென்டம் வாங்கியிருக்காங்களே செகண்ட் மிட்டமில். எப்படி ஆப்ரேஷன் 75 பார்க்குறது, சாயங்காலம் 7 மணிக்கு வாங்க சொல்லித்தரேன் எப்படி அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. சரியா ரைட். தீமினில் கிளாஸ் இருக்கா, தீமினில் கிளாஸ் இருக்கவன் எவனும் வந்துடாத.
தீமினல் பேட்ச் இருக்கவே எவனும் வரக்கூடாது. தீமினல் பேட்ச் இருக்கவே தீமினல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லைவை பாரு. ஓகேவா? தீமினல் இருக்கவேனா ஒழுங்காக போய் கிளாஸ் அட்டன் பண்ண, அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம இதை லைவ் பார்த்துக்கலாம். சரியா? யூடியூப் பசங்களாம் நீங்கள் வந்துடுங்க. நம்மளாம் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு முன்னாடியே பிளானிங் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம என்ன அடுத்து, when transpiration exceeds the water absorption by roots, the plant dehydrates. இப்போ நம்ம உடம்புல நம்ம தண்ணி நம்ம தண்ணியே குடிக்காமல் இருக்கோம். ஆனால் வெயில் காலத்தில் பயங்கரமாக தண்ணி வெளியே ஸ்வெட்டு யூரின் வழியாக போயிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடுமா? நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடுமா? அதுதான் எங்களுக்கு கொடுத்துருவேன். இட் அஃபெக்ட்ஸ் பிளான்ட் ப்ராசஸ் சச் அஸ் க்ரோத், ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ண போகும். ரைட்டா? அவ்வளோதான். பிளான் 75 மாற்றலை, நான் ஆப்ரேஷன் 70 பிளான்லாம் மாற்ற மாட்டேன். அது மணிக்கணக்காக ஒரு 3 நாள் உட்காந்து போட்டது, அதெல்லாம் மாற்ற மாட்டேன். டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். அதோட அடிஷ்னலாக ஆட் தான் பண்ண போகிறேன். டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஹியூமன் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங்காக சிம்பிளாக, த ஹார்ட் இஸ் திக் மஸ்குலர் ஆர்கன் லொக்கேட்டட் இன் த thoracic cavity. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். thoracic cavityனா அது நம்மளோட ரிப் கேஜ் லங்ஸுக்கு நடுவில் இருக்க போகுது. ரைட்டா? ரிப் கேஜ் லங்ஸுக்கு நடுவில் இருக்க போகுது. ரைட்டா? ஒரு மார்க்கில் சென்டம் மிஸ் ஆகிடுச்சா? ஓகே. இட் இஸ் கவர்ட் பை 2 லேயர்ட் சாக் கால்ட் பெரிகார்டியம். எதுக்கு இப்போ ஹார்ட்டுக்கு 2 லேயர் வச்சுருக்காங்க? எனி ஐடியா? ஏன் ஹார்ட்டு 2 லேயரில் இருக்கு? ஆமாம், நான் பார்த்தேன் உன்னை தீமினல்லையும் இல்லை சோனிகா, அதனால தான் கேட்டேன் என்னடா காணமே அப்படின்னு. பரவாயில்ல, ரைட். எனிவேர் யூ ஆர் ஸ்டடிங், படிச்சிங்கன்னா ஓகே தான். ரைட். பிளாக் டெவில் சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் சென்டமா வேறு லெவல்டா. நான் கேட்டக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்கு 2 லேயர் இருக்குது? அதான் டு ப்ரொடெக்ட். என்ன நடக்கும், எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது? அந்த 2 லேயருக்கு நடுவில் என்ன இருக்க போகுது? வாட் இஸ் கோயிங் டு பி இன்சைட் த 2 லேயர்? ஹார்ட் எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா? ஹார்ட்டு ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக ஹார்ட் வில் பி லைக் திஸ். நான் ரொம்ப சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். ஏன்னா மெயினாக நமக்கு இதுதான் தேவை. இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் இஸ் ஃபில்டு பை பெரிகார்டியல் டிஷ்யூ. ரைட்டா? பெரிகார்டியல் அங்கே என்ன இருக்க போகுது? என்னடா இருக்க போகுது? பெரிகார்டியம்ங்கிறது 2 டிஷ்யூ, ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஓகே, யூ ஆர் கோயிங் டு கிவ் ஆன்சர் ஃபார் இட். ரைட்டா? பெரிகார்டியமோட 2 வால்க்கு நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்க போது, அந்த ஃப்ளூயிட் என்னன்னு சொல்ல போகிறேன். ரைட்டா? ப்ரொடெக்டிங். ஹார்ட் அட்டாக் இல்லை, ஹார்ட் அட்டாக்ன்றது பிளாக்கு. ரைட்டா? ஹார்ட் அட்டாக்ன்றது பிளாக்கு. ஈசோஃபேகஸ்னால் இதுடா உணவு குழாய் தான்டா ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் இல்லை. சரியா? பெரிகார்டியல் ஃப்ளூயிட் தான், அது பேரே பெரிகார்டியல் ஃப்ளூயிட். கண்டுபிடிச்சிட்டியா? எடுத்துட்டியா? ஓகே. பெரிகார்டியல் ஃப்ளூயிட் தான். பெரிகார்டியல் ஃப்ளூயிட் என்ன அப்படின்னா, நம்ம இடிக்கிறப்ப, நம்மளோட நெஞ்சு டப்பு டப்புன்னு இடிக்கிறப்பையோ, யாராவது குத்திட்டாங்க இல்லை இதெல்லாம் இடிச்சிட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் இரு. சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் மை ரூம். என்னாச்சு? ஒரே ஒரு செகண்ட் இரு, போயிடாத, ஒரு நிமிஷம் இரு. எரிகிற மாதிரி நம்ம ரூமில் தான் எரியுதா? 2 நாளாக நிறைய ப்ராப்ளம். நானே இந்த மழை பெஞ்சப்போ பயந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போன்னு பார்த்து யாரோ கொசு மருந்து அடிச்சிட்ருக்காங்க. கொசு மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. கொசு மருந்து ஸ்மெல்லு ஆக்சுவலாக ஏசி வழியாக வரப்போ அது வேறு ஒரு ஸ்மெல்லாக வந்துட்டுருக்கு. நான் பயந்தே போயிட்டேன், என்னடா அப்படின்னு. திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது. வெளியே போய் பார்த்தா அது மஸ்கிட்டோ வண்டி. கொசு வண்டியில் கொசு அடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா சாயங்காலத்தில் தெரியும், காலங்காத்தால் எங்கடா கொசு வரப்போகுது? காலங்காத்தால் மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா நானே மழை பெய்ச்சலேருந்து நெட்டு இப்போ போயிடுமா அப்போ போயிடுமா போகாமல் இருக்குமா, ஒரு கிளாஸை முடிச்சிடலாமான்னு பயந்துட்டுருக்கேன். அப்படி போயிட்டுருக்கு. சரியா? ஓகே, ரைட். ஸோ அப்போ ஹார்ட் வந்து இங்கே இடிக்கிறப்பையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஜஸ்ட் ஆக்சிடென்டல், இந்த மாதிரி எது நடந்தாலும் சரி, அதேமாதிரி லேப்டாப்னு அடிச்சுட்டே இருக்கல, அது ஒவ்வொரு தடவையும் அடிக்கிறப்போ என்ன அப்படின்னா நம்மளோட லங்ஸில் இருக்கக்கூடிய ரிப் கேஜ் இதெல்லாம் இடிக்கும். இந்த மாதிரி எதில் பட்டாலும் எதுவுமே ஆகக்கூடாதுன்றக்கா ஒரு ஸ்மால் ஃப்ளூயிட் இருக்குது. ரைட்டா? அதனால் என்ன பண்ணாது, எதுவுமே பெருசாக இடிக்கவே இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது. ஸோ பெரிகார்டியம். த ஹார்ட் இஸ் 4 chambered with 2 auricles and 2 ventricles. ஹார்ட் என்னது? 2 auricle 2 ventricle இருக்க போது. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைட் ஆரிக்கல். நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்.
உன் புக்கில் அல்லது உன் நோட்டில் நீ படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோ ரைட்டா. நம்ம ஹார்ட்டோட 4 சேம்பரை தனியாக பிரிச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ என்னது இது லெஃப்ட்டு, இது ரைட்டா நம்ம படிக்கிறப்ப ரைட். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ரைட் ஆரிக்கல் ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த சுப்பீரியர் வீனா காவா ரைட்டா. இல்லை இது ரைட்டு, இது லெஃப்ட்டு கரெக்டாக. எது ரைட்டு எது லெஃப்ட்டு? நான் போட்டதில் எது ரைட்டு எது லெஃப்ட்டு? எது ரைட்டு எது லெஃப்ட்டுடா? திஸ் இஸ் ரைட் ரைட்டா. நான் இப்படி தான் இருக்கேன், நான் இப்படி இருக்கப்போ தானே ரைட்டு. நான் ஒன்று பார்த்து நம்மளோட ரைட் என்னவோ அதுதான், நம்மளோட ரைட் என்னவோ அதுதான் ரைட். நம்மளோட ரைட்டுக்கு தான் ரைட்டு போடணும் சரியா. ரைட். அப்போ என்னது மேலே இருக்குது ஆரிக்கல், கீழே இருக்குது வென்ட்ரிக்கல் 𝑎,𝑉 ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் டீஆக்சிஜனேட்டட் பிளட். டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு ரைட் ஆரிக்கலுக்கு வருது. ரைட் ஆரிக்கல்லேருந்து என்ன பண்ணுது பிளட் ஃப்ரம் த சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவா அண்ட் பாசஸ் டு த ரைட் வென்ட்ரிக்கல். இதுலேருந்து திருப்பி என்ன பண்ணுது இங்கே தான் வருது. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வென்ட்ரிக்கல்ஸில் இருந்து இம்பியூர் பிளட் எங்கே போகுதா நேராக லங்ஸுக்கு போகுது ரைட்டா. இந்த படத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டேன்னா போகுது ரைட்டா. இட் இஸ் மூவிங் டு லங்ஸ். லங்ஸுக்கு போகுது. பல்முனரி ஆர்டரி லங்ஸுக்கு போனது, லங்ஸ்லேருந்து திருப்பி நேராக எங்கே வருது லங்ஸ்லேருந்து இம்பியூர் பிளட் பாசஸ் டு பல்முனரி ஆர்டரி அண்ட் ரீச்சஸ் த லங்ஸ். அடுத்து என்ன கொடுத்து என்னடா லங்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் போல். லங்ஸ்க்கு அப்புறம் என்னப்பா பண்ணும் லங்ஸ்லேருந்து எங்கே வரப்போகுது லங்ஸ்லேருந்து எங்கே போக போகுது லங்ஸ்லேருந்து எங்கே போக போகுது லங்ஸ்லேருந்து நேராக ரைட்டு லெஃப்ட் ஆரிக்கலுக்கு போக போகுது. லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து திருப்பி என்ன பண்ண போகுது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா வழியா ரைட்டா. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா வழியாக என்ன பண்ண போகுது வெளியாக போயிட போகுது. ஆல்ரெடி இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரியா. ஆல்ரெடி இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உனக்கு கவனம் இருந்திருக்கும் சரியா. இது நீ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். குவார்ட்டர்லி எப்போ சொல்லி கொடுத்தேன்? எஸ் வெரி குட் தர்ஷ் சரியா. அதனால் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. எங்கேருந்து எங்கே போகுதுன்னு சிம்பிளாக ஈஸி டயக்ராமாக வரைஞ்சி வச்சுக்கோ ரைட்டா. அதுக்கப்புறம் நீ இங்கே போட்டுக்கோ. இதுலேருந்து பாடி ஃபுல் பாடி வென்ட்ரிக்கல்லேருந்து நம்மளோட பாடிக்கு போகுது ரைட்டா. நம்மளோட ஹோல் பாடிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு ட்ரான்ஸ்ஃபர். அது எது வழியானா அயோட்டா வழியாக போகுது. அயோட்டானா என்னது என்ன தமிழ் என்னது தமனி. என்ன தமனி? பெருஞ்சிரைன்னு சொல்லுவாங்க தமிழில் பெருஞ்சிரை சரியா. ரைட். அடுத்து why is the circulation in man referred to as double circulation? மனிதனோட உடலில் ரத்தத்தோட ஓட்டம் பார்த்திங்க அப்படின்னா டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறாங்களா. எப்படி சொல்கிறாங்கன்னா டபுள் சர்க்குலேஷன். The double circulation, the blood circulates twice through the heart in one complete cycle in the circulation of blood in man, so it is called double circulation. அதாவது என்ன அப்படின்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு சைக்கிள் அப்படின்னா அதுக்குள்ளே பாருங்கள் என்னோடய ஹார்ட்டுக்குள்ளே வருது, வந்துட்டு திருப்பி லங்ஸுக்கு போகுது, திருப்பி லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து திருப்பி வெளியே போகுது. அதாவது என்னோடய பாடி ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் எடுத்துக்கலாம். என் கையில் இருந்து பிளட்டு போயிட்டு திரும்ப என்ன பண்ணணும் என் கைக்கே வரணும். இதுக்குள்ளே அது என்ன பண்ணுது என் கையிலேருந்து ஹார்ட்டுக்கு போகுது, திருப்பி ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போயிட்டு திருப்பி ஒரு தடவை ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து வருது. ஸோ டபுள் சைக்கிள். இங்கேருந்து இப்படி போய் திருப்பி இங்கேருந்து இப்படி போய் இப்படி வந்து அப்புறம் திருப்பி வருது சரியா. அதான் டபுள் சைக்கிள். 2 times into 1 cycle, 2 times into heart. ஹார்ட்டுக்குள்ளே 2 தடவை போகுது ஒரே சைக்கிள். என் கையிலேருந்து இந்த இடத்துல இருக்க பிளட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட், கார்பன் டை ஆக்சைடு கலந்த ஒரு டீஆக்சிஜனேட்டட் பிளட். இது திருப்பி இந்த இடத்துக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக வர்றதுக்குள்ளே 2 தடவை ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு வருது. டீஆக்சிஜனேட்டடாக ஒரு தடவை, திருப்பி ஆக்சிஜனேட்டடாக ஒரு தடவை. எஸ் கண்டிப்பாக. ரேணுகா மங்களம் மிஸ் அவங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா எப்பவுமே மிக்ஸே ஆகாது. அடுத்து வாட் ஆர் ஹார்ட் சவுண்ட்ஸ், ஹவு தே ஆர் ப்ரொடியூஸ்ட். ஹார்ட்டோட சவுண்ட் என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. லப் டப்புன்றது என்னது ஹார்ட்டோட சவுண்டு. லப் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன். வென்ட்ரிக்கல் எங்கே இருக்குது, கீழே இருக்கா வென்ட்ரிக்கல், பிளிஷ் வென்ட்ரிக்கல் பண்ணுறப்ப லப் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இட் அரைசஸ் டியூ டு க்ளோசிங் ஆஃப் மிட்ரல் அண்ட் ட்ரைகப்சிட் வால்வ். மிட்ரல் ட்ரைகப்சிட் டப்புன்னு க்ளோஸ் பண்ணுதுன்னா கீழே ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், நல்லா கவனிங்க. அது சூப்பரான விஷயம். எப்படி சொல்லியிருக்காங்க பாரு. ஆக்சுவலாக இது 2லேருந்து வந்திருக்கு. இப்போ வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போகணும், நல்லா கவனமாக கவனிங்க. வென்ட்ரிக்கலில் இருந்து பிளட் எங்கே போகணும், திருப்பி மேலே போகக்கூடாது. எனக்கு எங்கேருந்து வந்திருக்கு, என்னோடய உடம்புலேருந்து கெட்ட ரத்தம் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆரிக்கலுக்கு வந்துச்சு, ரைட் ஏட்ரியமுக்கு வந்துச்சு. ரைட் ஏட்ரியம்லேருந்து இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போயிடுச்சு, ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போயிருக்கு, கீழே போயிருக்கு. இப்போது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணுது, கீழே இருக்கிறது. நம்ம ஹார்ட் பார்த்தா அப்படின்னா இதான் நம்மளோட ஹார்ட்.
கீழே 2 சேம்பர் இருக்குது, மேலே 2 சேம்பர் இருக்குது. இப்படி தான் இருக்கும் ஹார்ட். லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் இப்படி தான். இது லப்பு, இது டப்பு, லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு. ஸோ அப்போ மேலே இருக்கவங்க ப்ரெஸ் பண்ணுறப்ப கீழே இருக்கவங்களுக்கு பிளட்டு போகாது. அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணுதா, க்ளோஸ் பண்ணுதான். வென்ட்ரிக்கிள் இப்படி அமுங்கிறப்ப வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணுது, அமுக்குது. வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணுது, ப்ரெஸ் பண்ணுது. அப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப பிளட்டு மேலே போகக்கூடாது திரும்ப. அப்போ மேலே யார் இருக்கா, மேலே யார் இருக்கா, மேலே யார் இருக்கா, மேலே யார் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். மேலே என்ன இருக்குது? ஒரு செகண்ட் இது, ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரைட், நல்லா கவனிங்க. இப்போது இந்த பாட்டு இருக்குது சரியா. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா நல்லா கவனமாக கவனிங்க. இந்த பாட்டு ப்ரெஸ் பண்ணுது ரைட்டா. நான் இப்படி தானே சொன்னேன், இது ப்ரெஸ் பண்ணால் இது நீளமாக இருக்குது, இது ப்ரெஸ் பண்ணுறப்ப இது. இப்போது இந்த பாட்டு ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு பிளட்டு என்ன ஆகக்கூடாது, ஆக்சுவலாக பிளட்டு திரும்ப மேலே போகக்கூடாது. இதுதான் என்ன அப்படின்னா ரைட் ஏட்ரியம்னு போட்டிருக்காங்க பாரு, இது லெஃப்ட் ஏட்ரியம். இதுலேருந்து பிளட் இப்போ கீழே வந்துருச்சு. இப்போ இது ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த பிளட் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப அங்கே போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இதுதான் வால்வு ரைட்டா. ட்ரைகப்சிட் வால்வு, மெட்ரிரல் வால்வுன்னு போட்டிருப்பாங்க ரைட்டா. திஸ் இஸ் ட்ரைகப்சிட் வால்வ், மெட்ரிரல் வால்வ். இது ரெண்டும் என்னது, பிடிச்சுன்னு க்ளோஸ் ஆகிடும். அது ரெண்டும் ப்ளப் அப்படி க்ளோஸ் பண்ணுது. அப்படி க்ளோஸ் பண்ணுறப்ப ஏற்படுற சவுண்டு தான் என்னது, லப். அப்படி க்ளோஸ் பண்ணுறப்ப ஏற்படுற சவுண்டுக்கு பேர் தான் என்னதுப்பா, லப் ரைட்டா. ரைட்டா. ஸோ அது பேர் தான் என்னது, லப். அடுத்து அதே மாதிரி என்ன அப்படின்னா டப் எப்போ வருது, டப் எப்போ வருதுன்னு பாருங்கள். டப் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ventricular diastole. This arises due to the closing of semilunar valves of the 2 auricles. இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு பல்மனரிக்குள்ளே போதில் அந்த வேல்வ் க்ளோஸ் ஆகும். இந்த வேல்வ் க்ளோஸ் பண்ணுறப்ப லப்பு, அந்த வேல்வ் க்ளோஸ் பண்ணுறப்ப டப்பு, லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு போகுது ரைட்டா. சவுண்ட் அதிகமாக வரும்போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் வேல்வ்ஸ். எஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் வேல்வ்ஸ் தான் ரைட்டா. ட்ரைகப்சிட் அண்ட் பைகப்சிட், பைகப்சிட் இன்னொரு பேர் தான் மெட்ரல் வேல்வ் சரியா. சவுண்ட் அதிகமாக வைக்கும்போது எப்படி சார் யார் டேமேஜ் ஆகுது, நம்ம காதலியே நம்மளோட ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஸ்கின். ஸ்பீக்கர்லாம் பார்த்துருக்கியா, ஸ்பீக்கரில் ஒன்று இருக்கும் பார்த்தியா, லைட்டாக ஆடிக்கிட்டே இருக்கும் ஸ்பீக்கர்லலாம் ரைட்டா. ஸ்பீக்கர்லலாம் ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அது கிழிஞ்சு போச்சுன்னா சவுண்ட் வரவே வராது. அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் இதுவும் ரைட்டா, அதே மாதிரி தான் இதுவும். ஓகே ரைட். டப் இஸ் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன். ஆமாம், லப்பு தான் பெருசு, டப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் சரியா. லப்பு தான் பெருசு, டப்பு கம்மியாக இருக்கும். எஸ், வெரி குட் வெரி குட். எஸ்கே வெரி குட் வெரி குட். ஒரு டியூஷன் போகிறதுக்காக லைவ்க்காக டியூஷனை ஸ்கிப் பண்ணிட்டீங்களா. ஓகே. டப் இஸ் ப்ரொடியூஸ் பை ventricular diastole 2 auricles. அடுத்து வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ் இன் த ஹார்ட். கரெக்டு தானேப்பா. வால்வ் பிரச்சனைனால தான். தீஸ் வால்வ்ஸ் ஆர் மஸ்குலர் ஃப்ளாப்ஸ் that regulates the flow of blood in a single direction and prevent back flow. black flow திரும்பி பின்னாடி வராமல் ஒரு பக்கமாக இருக்குது. நிறைய பேருக்கு இதில் டேமேஜ் ஆச்சுன்னா இதெல்லாம் தான் கஷ்டம். நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்குது. ஏஜ் ஆக 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 ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யோசிச்சு பாரு, ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை நம்ம ஹார்ட் என்னென்னா பீட் ஆகுதான். நல்லா கவனி, ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் நம்ம ஹார்ட்டை பீட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 72 பீட்ஸ் அப்படின்னா 72 டைம்ஸ் பம்ப் ஆகுது. அப்போ ஒவ்வொரு தடவையும் எப்படி இருக்கும் பாரு, ஒவ்வொரு பம்பு புஷ்ஷுன்னு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹார்ட் எவ்வளோ வேலை பார்க்குதுன்னு யோசிச்சு பாரு. அப்போ வாழ்நாள் போகிற இவ்வளோ நாள் உன்னோட வயசுக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், என் வயசுக்கு எவ்வளோ ஹார்ட் வேலை பார்த்துருக்கோம், எங்கள் அப்பா வயசுக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், என்னோட தாத்தா வயசுக்கு என்னோட பாட்டி வயசுக்குன்னா அந்த ஹார்ட் எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு வேலை பார்த்துருக்கோம். அப்போ எவ்வளோ டயர்டாக இருக்கும் வித்தவுட் எனி ரெஸ்ட். ஹார்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? இந்த பிரெயின் பயபில் கூட தூங்கி ரெஸ்ட் எடுப்பான். ஆனால் தூங்கினாலும் அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் ப்ரீசெட் ஆட்டோமேஷனில் போட்டுட்டு தான் தூங்குவான், ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பான். இந்த பிரெயினும் ஹார்ட்டும் தூங்குச்சுன்னா நம்ம அவ்வளோதான். பிரெயின் ஹார்ட் தூங்குனா நம்ம அவ்வளோதான், மர்கையாக தான். அதனால் என்ன பண்ணக்கூடாது, பிரெயினும் ஹார்ட் இருக்குது. நம்ம அதனால நிறையா சாப்பிட்ணும். இவங்கெல்லாம் ரெஸ்ட்டே எடுக்காமல் ஓடிட்டே இருக்கவங்க. அதனால் என்ன அப்படின்னா நம்ம நிறைய சாப்பிட்டா தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இருக்கும் ரைட்டா. டியூரிங் ஹார்ட் ரேட், டியூரிங் ரன்னிங் ஓடுறப்ப என்ன பண்ண போகுது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் இருக்கும் ரைட்டா. ஒபீஸாக இருக்கவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஆனால் அது என்ன பண்ணும், நிறைய பிளட் இருக்கும். இட் ஹாஸ் டு டேக் லோடு கொஞ்சம் ஜாஸ்தி ரைட்டா, லோடு ஜாஸ்தியாக இருக்கணும்.
ஆமாம், அது வந்து கொஞ்சம் ப்ரெஸ் கம்ப்ரெஷன் அதெல்லாம் ஜாஸ்தியாக பண்ணணும். ஏன்னா ஃபுல் பாடிக்கு நிறைய பிளட், அவங்க பெருசாகிறப்ப ஹார்ட்டும் பெருசாகிடும். உங்களோட ஹார்ட் சைஸ் என்னன்னு தெரியுமா? உங்களோட ஹார்ட் சைஸ் என்னது? உங்களோட ஹார்ட் சைஸ் என்னது? கட்டை விரல் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கிடையாது. கட்டை விரல் இப்படி உள்ளே வச்சுக்கோங்க, ரைட்டா? கட்டை விரல் இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட ஹார்ட் சைஸ், ரைட்டா? இது என்னோட ஹார்ட் சைஸ். உங்களோட ஹார்ட் சைஸ் என்னவோ அதுதான், ரைட்டா? ரைட்டா? உங்களோட ஹார்ட் சைஸ் என்னவோ அது நீங்கள் அவங்கவுங்களோட கையை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் அவங்களோட ஹார்ட் சைஸ், ரைட்டா? தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணணும். கண்டிப்பாக ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணால் தான் நல்ல விஷயம். ஸோ பேக் ஃப்ளோ, டு அவாய்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட், அதுக்கு தான் வேல்வோட முக்கியத்துவம் இருக்குது. பாரு, ஏப்ரல் 2025 கூட கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து, ஹூ டிஸ்கவர்டு RH ஃபேக்டர், வை வாஸ் இட் நேம்டு ஸோ? RH ஃபேக்டரை யார் டிஸ்கவர் பண்ணால் ஏன் அதுக்கு பேர் RH ஃபேக்டர்னு வந்துச்சு, ரைட்டா? பாருங்கள், லான்ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் டிஸ்கவர்டு RH ஃபேக்டர் ஆஃப் பிளட் இன் 1940. 1940 லான்ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் டிஸ்கவர்டு RH ஃபேக்டர் ஆஃப் blood in 1940. RH factor is a protein CD antigen present on the surface of red blood cells in majority of human. நம்மளோட ஹியூமன் பாடியில் RBC மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ரோட்டீன், ரைட்டா? ஒரு சின்ன ப்ரோட்டீன். This protein is similar to the protein present in rhesus monkey. அதனால் அதுக்கு பேர் RH வச்சுட்டாங்க, ரைட்டா? ரேசஸ் மங்கின்னு ஒரு மங்கி, அதோட உடம்புல இருக்க ப்ரோட்டீன் மாதிரியே இருக்கனால இந்த ப்ரோட்டீன் வச்சுட்டாங்க. இந்த ப்ரோட்டீன் இல்லைனா கூட டிசீஸ் நிறைய RH1 ஃபேக்டர். பிளட்டோட டைப் பார்த்தீங்கன்னா RH1, RH ஃபேக்டர் இருக்கக்கூடிய பிளட்டு, RH ஃபேக்டர் இல்லாத பிளட்டுலாம் இருக்கும், சரியா? அதுதான். எஸ், ஆமாம், ரைட். ஓகே, குட், சரியா? பிரெயின் அதான் ரீகால் பண்ணுவோம். பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, வென் எவர் யூ ஆர் ஸ்லீப்பிங், நம்ம தூங்குறப்ப என்ன தெரியுமா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின் வென் வி ஆர் ஸ்லீப்பிங்? நார்மலாக நம்மளோட வாலண்டரி ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய டைஜஷன், ஹார்ட் பீட், ரெஸ்பிரேஷன், இதெல்லாம். அதே மாதிரி நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்ரிடே நைட் வென் எவர் வி ஸ்லீப்ஸ் இட் ஜஸ்ட் ரிலேட்ஸ். என்ன ரிலேட் பண்ணோம் அப்படின்னா, இட் வில் ஃபைண்ட் இட் அவுட் வாட் ஆர் த பெர்மனன்ட் மெமரிஸ், வாட் ஆர் த டெம்பரரி மெமரிஸ். இன்றைக்கி நீ படித்தது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள், இதெல்லாத்துக்கு என்ன பண்ணும், ஒரு ஓரமாக வை, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு என்ன பண்ணுது, தி புட் இட் இன் அ ரீசைக்கிள் பின் ஆர் புட் இட் இன் அ ரேம்னானது டெம்பரவரி ஸ்டோரேஜ். வேறஸ் நீ வந்து இப்போ இந்த சாப்டர் வந்து ஃபஸ்ட் மிட்டமுக்கு படித்த, அடுத்து குவார்டர்லிக்கு படித்த, இப்போ செகண்ட் மிட்டமுக்கு படிக்க, இப்போ ஹாஃப் இயர்லிக்கு படிக்கிறேன். அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தாண்டி செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. என்னது, இப்போ கம்ப்ளீட்டாக மறக்கணுன்றது கிடையாது, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போல், அதனால் அதை பற்றி திரும்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இட் வில் பி ஸ்டோரிங். ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் திருப்பி நீ ஜான்வரி ஃபெப்ரவரியில் படிக்கிறப்ப இட் வில் பி கோயிங் டு த பெர்மனன்ட் மெமரியில் இருக்கும். மார்ச் வரைக்கும் இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் நீ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months இதை பற்றி யோசிக்கவே இல்லை இந்த லைனில். அப்போ என்ன பண்ண, திரும்ப இது இந்த பக்கம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா டெலிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட பிரெயின் வந்து ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கு, ஒரு சில இடத்துல செல்ஸ், இது என்ன அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வரும். நீங்கள் ஏதாவது அதை பற்றி ரிலேட்டடாக பேசினா உடனே என்ன பண்ணது, ஃபுல்லாக அந்த பற்றின டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுத்துரும். நீங்கள் அன்டில் அன்லெஸ் ரீகலெக்டிங் திரும்ப அதுக்கு என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்தணும். இது வந்து முக்கியமானது, இங்கே பாரு, இது முக்கியமானது, இதை படிக்கணும் திரும்ப அதை நீங்கள் வாசித்து காட்டுறப்ப தான் அந்த பிரெயின் ஐடென்டிஃபை பண்ண, நம்ம கண்ணு வழியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி, ஓகே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் போல், இதை நம்ம வந்து பெர்மனன்ட் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அதை என்ன பண்ணோம், அப்போ பெர்மனன்ட் மெமரிக்கு எடுத்துகிட்டு போகும். அது பெர்மனன்ட் மெமரிக்கு எடுத்துகிட்டு போகாத வரைக்கும் உனக்கு மறந்து போயிடும். உனக்கு ஏன் மறக்குதுன்னா அதுக்கு காரணம் இதுதான், நீங்கள் யாருமே அதை சரியாக ரீகால் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி படிக்கிறப்ப டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், ஏன்னா படிக்கிறப்ப உங்களோட பிரெயின் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணும் நம்ம பிரெயின். ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமான மல்டி டாஸ்கிங் பண்ணிங்கன்னா அது கஷ்டம். ஃபோன் பார்த்துட்டே அல்லது ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே படிச்சிங்க அப்படின்னா வேலைக்காகாது. கவனமாக அதை பண்ணணும், சரியா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் சூப்பராக வேலை செய்யும். ஓகே, ரைட். How are arteries and veins structurally different from one another? Arteries are made up of thick walls. Arteries எல்லாம் எப்படி இருக்குமா, thick walls இருக்குமா. Veins are made up of thin walls. They carry blood from heart to different parts of the body except pulmonary artery. Pulmonary artery மட்டும் லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும். மீதி எல்லா ஆர்ட்ரிஸும் ஹார்ட்லேருந்து நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக என்ன அப்படின்னா பிளட்டை எடுத்துகிட்டு போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா they carry blood from different parts of the body. நம்ம பாடியில் இருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்போது எக்ஸப்ட் பல்மனரி வெயின், சரியா? எக்ஸப்ட் பல்மனரி வெயின். ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆர்ட்ரிஸ் எல்லாமே என்னது,
ஆக்சிஜனேட்டட் சுத்தமான ரத்தம்னு சொல்லுவாங்க, அல்லது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும்போது இவங்க எல்லாமே என்னது டீஆக்சிஜனேட்டட் பிளட், அசுத்த ரத்தம்னு சொல்லுவாங்க, அல்லது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது. ரைட்டா? எஸ். அடுத்து, வாட் இஸ் சைனோ ஆர்டரியல் நோட் called the pacemaker? Why தானே? Why is the sino-arterial node called pacemaker of the heart? Have you noticed that உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்மேக்கர் வச்சுருக்காங்க கேள்விப்பட்டிருக்கியா? ஹார்ட்டில் பேஸ்மேக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்கள எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ அல்லது மெட்டல் டிடெக்டர் விட்டு செக் பண்ணுறதுக்கோ அல்லது ஏதாவது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அல்லது மேக்னெட் இருக்க இடத்துக்குலாம் அவங்கள போக மாட்டாங்க. ஹேவ் யூ நோட்டிஸ் தட்? கேள்விப்பட்டிருக்கியா யாராவது பேஸ்மேக்கர் வச்சுருக்கவங்கன்னு? அதாவது நான் சொன்னேன்ல சைனோ ஆர்டீரியல் நோடு அப்படின்னு, நம்மளோட ஹார்ட்டில் என்ன அப்படின்னா இந்த சைனோ ஆர்டீரியல் நோடு இருக்குல்ல, எஸ்ஏ நோடு, ஹார்ட் ஆஃப் ஹார்ட்னு பார்த்தோம்ல, ஹார்ட்டுக்கே அவன் தான் ஹார்ட்டா. நமக்கு எப்படி ஹார்ட் முக்கியமோ அதே மாதிரி ஹார்ட்டுக்கு சைனோ எஸ்என் நோடு எஸ்ஏ நோடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எஸ்ஏ நோடு தான் ஒவ்வொரு தடவையும் நம்மளோட ஹார்ட்டை சொல்லிகிட்டே இருக்குமா, இங்கே பாரு தூங்கக்கூடாது, நீ எந்திரி தூங்காத, நான் தூங்கலைன்னு ஹார்ட் என்ன பண்ணுமா, லேப்டாப்னு அடிச்சு சொல்லுமா. அப்படி லேப்டாப்னு அடிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல, ஒரு பம்பு வேலை செய்யணும்னா அதுக்கு மோட்டர் வேணும். அப்போ அந்த மோட்டர் தான் யாருன்னா இந்த எஸ்ஏ நோட். இந்த எஸ்ஏ நோட் என்ன பண்ணுமா, ஒவ்வொரு தடவையும் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணுமா, டக் 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 டக்னு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் பிளட்டு ஹார்ட் வந்து பம்ப் ஆகும். இன்கேஸ் அந்த எஸ்ஐ நோட் வேலை செய்யலைன்னா ஹார்ட் வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து ஆர்டிஃபிஷியலாக தே வில் கீப் அ பேஸ் மேக்கர். நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்போ ஹார்ட்டில் ஆர்டிஃபிஷியலாக தே வில் கிரியேட் அ எலக்ட்ரிக்கல் பல்ஸ் மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வைப்பாங்க. அதுதான் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கும். ரைட்டா? ஓகே, சூப்பர். ஓகே, ஸ்ரீ சர்ஷினியா, நல்லா எழுதுங்க. ரைட்டா? ஓகே, சூப்பரா. ஸோ அதான் கொடுத்துருங்க. நாட் கால் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் பிகாஸ் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்பல்ஸ் விச் கேன் ஸ்டிமுலேட் த ஹார்ட் மசில் டு கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு யூஸ் ஆக போகுது. ரைட்டா? அடுத்து, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் systemic circulation and pulmonary circulation. Systemic circulation என்னது, oxygenated blood entering the aorta from the left ventricle is carried by a network of arteries to the tissues. என்ன பண்ண போகுது, oxygenated blood entering the aorta, ரைட்டா, அயோட்டால இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. இங்கே வந்து என்ன அப்படின்னா blood from heart is taken to the lungs. ஹார்ட்லேருந்து லங்ஸ்லேருந்து ஹார்ட், அதுதான் ரெண்டு மெயினான விஷயம். Deoxygenated blood from the tissue is collected by veins and vena cava emptied into right atrium. இதே இது பார்த்திங்க அப்படின்னா oxygenated blood from lung is emptied into left auricle by pulmonary veins. சரியா? யாருனால நடக்குது அப்படின்னு நம்ம போன தடவை பார்த்தோம்னா அதில் இருந்தால் ரெண்டு வித்தியாசமானது. சரியா? ஓகே, இன்னைக்கு ஈவினிங் நல்லா கவனிச்சுக்க. இன்னைக்கு ஈவினிங் உனக்கு தாறுமாறாக சூப்பர் பிடிஎஃப்லாம் நான் கொடுக்க போகிறேன். கவனம் அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். அடுத்த, the complete events of cardiac cycle last for 0.8 second. What is the timing of each event அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8 செகண்ட்ஸ்னால் பாருங்கள், சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கலோட கான்ட்ராக்ஷன் ஜஸ்ட் 0.1 செகண்ட் தானே, புளிஞ்சு விட்டுருமா, புளிச்சுன்னு அடிக்குமா. அடுத்து பாருங்கள், வென்ட்ரிகல் சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகல் என்ன பண்ணுறாங்க 0.3 செகண்ட்ஸு. வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகல், திருப்பி வென்ட்ரிகல் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு 0.4 செகண்ட்ஸ். எவ்வளோ கம்மியாக இருக்குது பாரு. நம்ம உடம்புக்குள்ளே ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ சின்னதாக எவ்வளோ தான் இருக்குன்னு பாரு. ரைட்டா? இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஸ்டடி பிளான் லைவ்டா ராஜ். ஓகே, ராஜ் இல்லை பிரியாவா அது? ஓகே, சாரி பிரியா. இன்னைக்கு ஈவினிங் சயின்ஸு 15 days ஸ்டடி பிளான். சரியா? 15 days ஸ்டடி பிளான் we will be seeing. ஓகே, ஸோ ஈவினிங் 7 PM to 8 PM we are going to have a special 15 days ஸ்டடி பிளான். ஓகேவா? சரியா? 15 days ஸ்டடி பிளான். தமிழில் படிக்கிற மாதிரியா? நான் டயக்ராமு ஃபார்முலா ஷீட்லாம் கொடுத்துறேன். நான் எல்லாத்துலேயும் சாப்டர் நம்பர் மென்ஷன் பண்ணிடுறேன்டா. எஸ்கே நீ அதை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். சரி, அதை வச்சு நீ எடுத்துக்கலாம். தீமினில் இருக்கவன் எவனும் இங்கே வரக்கூடாது. தீமினில் இருக்கவன் எல்லாம் தீமினல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ இதை பார்த்துக்கலாம். ரைட்டா? பிடிஎஃப் தான். நான் பிடிஎஃப் உனக்கிட்ட நம்மளோட டெலிகிராம் சேனல்லே போட்டுறேன். ரைட்டா? தீமினில் டெலிகிராம்லேயே நான் போட்டுறேன். நீ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்து நீ படிச்சுக்கலாம். சரியா? நவ் இட்ஸ் டைம் டு கோ டு ஸ்கூல். எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டாங்க. இன்றைக்கி யாருக்கா டிஸ்ட்ரிக்ட் லீவ் இருக்கா? இன்றைக்கெலாம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஓரளவு ஸ்கூல் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிஸ்ட்ரிக்டாக லீவ் இருக்கா?
இன்னும் ஷெடியூல் பண்ணலை, ஷெடியூல் இனிமேல் தான் பண்ணுவாங்க. லீவெல்லாம் இல்லை, எல்லாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடு 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 ஓடு, எல்லாம் மழைலாம் விட்டுருச்சு, ஓடு ஓடு ஸ்கூலுக்கு எல்லாம் ஓடுங்க. லீவ் இருக்காமல் ஒழுங்காக உட்காந்து படிங்க, லீவ் இல்லாத வேணால் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. சரியா? ஓகே, டாடா, பாய்.